டெக்னாலஜி இந்த வாருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? நிஜமாவே S-400 வந்து ஒரு கெத்தான ஒரு மேட்டர் தாங்க. நீங்கள் ஒரு 1000லேருந்து 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து ஒரு மிசைலை போடுறீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானோட கொடூரமான பகல்கம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த சரியான பதில். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. உலகமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஏஐ டெக்னாலஜி இந்த வாருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணது ப்ரிசைஸ் அட்டாக், அதாவது எக்ஸாக்டாக டார்கெட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிற 15 முக்கியமான மிலிட்ரி பேசஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மிட்டிகேட் பண்ணியிருக்கோம். அங்கேயும் டெக்னாலஜி தான் யூஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணாங்க? இந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இந்தியாவுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கும்? வெல்கம் டு சைபர் நியூஸ். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை நோக்கி வான்வழியா அவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கு. ட்ரோனு, மிசைல் எல்லா தாக்குதலும். ஆனால் ஒரு தாக்குதல் கூட இது வரைக்கும் இந்தியாவை அஃபிஷியலாக ரீச் ஆனதா ஒரு நியூஸ் வரல. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S-400ங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த S-400ங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம இந்தியாவில் சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்கிறோம். இது ரஷ்யாலேருந்து வாங்கியிருக்கோம். 5 கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 டெலிவரி ஆயிருக்கு. இந்த 3 மட்டும் தான் இப்போக்கி இந்தியாவை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. 2026ல் இன்னும் 2 S-400 அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த S-400ஓட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வானத்தில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு மிசைல் இல்லை எந்த ஒரு ட்ரோன் உள்ளே வந்தாலும் இதால் அதை அழிக்க முடியும். இதோட மொத்த டீல் ஒர்த் இந்தியா எவ்வளோ சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 கோடி. ஆமாங்க, 35,000 கோடி ரூபாய்க்கு இதை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தில் பாகிஸ்தான் நம்ம கிட்ட டோட்டலாக காலி. பாகிஸ்தானில் இதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதை அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அதால் எந்த ஒரு இன்ட்ரூஷனையும் இது வரைக்கும் ப்ரிவென்ட் பண்ணவே முடியல. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள போய் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். இது பாகிஸ்தானுக்கு மட்டும் தோல்வி கிடையாது, அதுக்கு ஹெல்ப் பண்ண சைனாக்கும் இது ஒரு தோல்வி தான். ஸோ இந்தியாவோட பவர் வந்து ஆல்ரெடி உலக மார்க்கெட்டில் இப்போ பெருசாக இதில் பேசப்பட்டு இதுல ஒரு S-400ஆல ஒரே நேரத்தில் 160 டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். 72 டார்கெட்டை ஒரே நேரத்தில் அடிக்க முடியும். ஸோ இதனால தான் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும். நிஜமாவே S-400 வந்து ஒரு கெத்தான ஒரு மேட்டர் தாங்க. ஸோ இந்த அட்டாக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு உயரமான பில்டிங்கில் இருக்கீங்க. அங்கேருந்து பொறி பார்த்து ஒரு சின்ன பொருள் மேலேயோ இல்லை நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் மேலேயோ ஒரு கல் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த உயரமான இடத்துல இருந்து ஒரு ஆள் மேலே நீங்கள் கல் எறியணும் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா முதல்ல நமக்கு கண் பார்வை அவ்வளோ தூரம் கிளியராக இருக்காது. ஸோ ஒரு 10வது மாடியிலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் போறார் அப்படின்னு தெரியும். கரெக்டாக எய்ம் பண்ணி அவர் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது நீங்கள் கல் எடுத்து அவர் மேலே கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்தாலும் காற்றோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அந்த கல் மாறி போகலாம். ஒரு சில சென்டிமீட்டர் மாறினா கூட அவர் மேலே அந்த கல் படாது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் தான். இந்த ஜெட்டோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்க. அது எக்ஸாக்டாக ஒரு பில்டிங் மேலே மட்டும் படுது. சுற்றி இருக்கிற எந்த பில்டிங்க்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம. இது எப்படி பாசிபிள்? ஸோ இதை நம்ம இன்னும் டீகோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நமக்கு கண் பார்வை கிளியராக இருக்கணும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது தான் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இதுக்கு நம்ம மெயினாக ஒரு 3 சேட்டலைட்டை டிபெண்ட் பண்ணியிருந்திருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டோசெட் 3 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜிங், ஹை ரெசல்யூஷன் ஆப்டிக்கல் இமேஜிங்காக இது யூஸ் பண்ணுறாங்க. 30 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களால் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து ரிசாட் 2BR1 ரேடார் இமேஜிங் சேட்டலைட். இதோட மெயினான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் வெதர் டே நைட், அதாவது பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் உங்களால் உங்களோட டார்கெட்டை கிளியராக பார்க்க முடியும். ஏதாவது ஒரு கிளவுடு சூழ்ந்திருந்தா கூட இல்லை மழை பெய்யுது, ஏதாவது ஒரு சிவியர் கிளைமேட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதையும் தாண்டி உங்களுக்கு கரெக்டான ஒரு இமேஜை இது கேப்சர் பண்ணி கொடுத்துரும். 3வது கேகன், GPS எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக மிசைலுக்கும் ட்ரோனுக்கும் உண்டான நேவிகேஷன் சிஸ்டம். ஜெட்டு, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இவங்களுக்குள்ளே இருக்கிற நேவிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஏஐயில் ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் மாடல், 3D ஜென்ரேட்டட் மாடல். நம்ம கீழே என்ன நடக்குமோ அதே மாதிரி அவங்களோட ஜெட்டோட காக்பிட் ஸ்கிரீன்ல ஒரு 3D சிமுலேஷன் இருக்கும். அதாவது கீழே கிரவுண்ட்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3D சிமுலேஷன் இருக்கும். இப்போ ரியல் டைம்ல கீழே ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா
அதே மூமெண்ட்டை லைவாக இங்கே கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஹை வேல்யூ டார்கெட்ஸ் இருந்தால் அதையும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ மிஷின் லேர்னிங்கும் ஏஐ வச்சு அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அக்யூரசி கிடச்சிருது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கண் பார்வை ரொம்ப கிளியராக இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம அங்கே கல்லை தூக்கி போடும்போது அந்த காற்று, வெதர் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வேற பார்த்துட்டு கரெக்டாக போய் நம்ம டார்கெட் அட்டாக் பண்ணணும். இதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் ஸ்கேல்ப் மிசைல் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேல்ப் மிசைல் நம்மளோட கல் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்கேல்ப் மிசைலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் 500 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது நீங்கள் ஒரு 1000லேருந்து 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து ஒரு மிசைலை போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீடில் போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்பீடு ஸ்லோ டவுன் ஆகும். அதில் இல்லாமல் இந்த ஸ்கேல்ப் மிசைனால் 500 கிலோமீட்டர் வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ண முடியும். இதனால் ஒரு 200 கிலோமீட்டரில் டார்கெட் இருக்குது அப்படின்னா அதால் அந்த டார்கெட்டை போய் ப்ரிசைஸாக ரீச் ஆக முடியும். இந்த பேலோடோட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இதனால் ஒரு பில்டிங்கை தரமட்டமாகவே ஆக்க முடியும். ஃபைனலி இந்த ஸ்கேல்ப் மிசைல் யூஸ் பண்ணுறது ஏஐ டார்கெட்டிங் சிஸ்டம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜிபிஎஸ், ஐஎன்எஸ் அப்படிங்கிற மல்டிபிள் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இன்ஃப்ராரெட் மூலமாக எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த டார்கெட் மட்டும் தான் தெரியும். இப்போ காற்று அடித்தாலோ புயல் அடித்தாலோ எனி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதோட கோர்ஸ் பாத் மாறுது அப்படின்னா அது திரும்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அதே பாத்தில் ட்ராவல் பண்ணி எக்ஸாக்டாக அதோட டார்கெட்டை பின் பாயிண்டாக புல்ஸை அட்டாக் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம நிறையா ஸ்மார்ட் பாம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் பாம்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜிபிஎஸ், ஐஎன்எஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக போய் ஒரு டார்கெட்டை தாக்க முடியும் அப்படின்னா அதை தான் ஸ்மார்ட் பாம்ஸ்னு சொல்லுவோம். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஐஎன்எஸ் அப்படின்னா இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக மோஷன் சென்சார், சர்க்குலர் சென்சார் இதெல்லாம் யூஸ் பண்ணி யாராவது ஒரு டார்கெட் நடந்து போயிட்டுருக்காங்க, மூவ் ஆகிட்டு இருக்காங்க, மோஷனில் இருக்காங்க அப்படின்னா அதை கேல்குலேட் பண்ணி எக்ஸாக்டாக குறி வச்சு தாக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஐஎன்எஸ் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்மார்ட் பாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சில ஸ்ட்ரைக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பைஸ் 2000 அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜிபிஎஸ் ப்ளஸ் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கைடன்ஸ். இதை வந்து நம்ம பேலக்கோட் ஸ்ட்ரைக்கில் 2019 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அக்யூரசி 3 மீட்டர்ஸ். அடுத்து பிரம்மோஸ் NG. இது வந்து நெக்ஸ்ட் ஜென் ஹைப்பர்சானிக் மிசைல், மேக் 7 ஸ்பீட், ஏ அட்ஜஸ்டபிள் ட்ரெஜெக்டரி. இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜ். மேக் 7 ஸ்பீட், அதாவது அன்ஸ்டாப்பபிள் பை கரண்ட் ஏர் டிஃபென்சஸ். ஏர் டிஃபென்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை தாண்டி போய் தாக்குறது தான் இந்த மேக் 7ஓட அட்வான்டேஜ். இதில் இன்னொரு முக்கியமான என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் டார்கெட் ரீஅலோகேஷன். இப்போ 2-3 ஃபைட்டர் ஜெட்டில் போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிசைல் போய் ஒரு டார்கெட்டை அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மிசைல் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட் முடிஞ்சிருச்சுட்டு ரெண்டாவது டார்கெட் இதுவே ஃபிக்ஸ் பண்ணி இதுவே போய் அந்த டார்கெட் அடிக்கும். ஸோ இங்கேயும் ஏஐ வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அடுத்து இந்த வாரில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் தான். இதுலேயும் குறிப்பாக ஹார்பி ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான். நான் சொன்ன மாதிரி 7ஆம் தேதி நைட்டே பாகிஸ்தான் நம்மளோட முக்கியமான மிலிட்டரி பேசஸை 15 இடத்துல டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 அட்டாக்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம சாம், அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஹார்பி ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போனோன்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் வர்ற ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு அதை குறி வச்சு அதை ஏர்லேயே காலி பண்ணுறது தான் இதோட வேலை. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாக் கூட அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டி பாஷையில் பேசினோன்னா ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் அஃபென்சிவ், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போய் அடித்தோம் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ், எங்கேயும் டெக்னாலஜி பெரிய லெவலில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹார்பி ட்ரோன் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நிறையா ட்ரோன் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆல்ஃபா எஸ் ஸ்வாம் ட்ரோன், நகஸ்த்ரா 1 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது இதுக்கு மட்டும் கிடையாது, டிகாய் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரோன் விட்டோன்னா எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு போய் அட்டாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிகாய் ஆப்ரேஷன்ஸ்க்கும் டிஃபென்சிவ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் ஏஐ கோஆர்டினேட்டட் ஸ்வாம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100கணக்கான ட்ரோன்ஸில் பேலோட ஃபில் பண்ணிவிட்டு எனிமி பேஸ்க்கு அமிச்சாங்க அப்படின்னா யாருமே இல்லாமல் அது பார்டரை கிராஸ் பண்ணி போயிட்டு அதுவே கோஆர்டினேட் அட்டாக் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் சூசைட் பாம்பு மாதிரி அதுவே காலி பண்ணிட்டு வர முடியும். இந்த டெக்னாலஜி பாகிஸ்தான் கிட்டே இருக்குது, இந்தியா கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற இன்னொரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பவர் டார்கெட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரோன் போயிட்டு இருக்கும்போது ஒரு டார்கெட்டை பார்க்குது, இது சிவிலியனா இல்லை மிலிட்டண்டா அப்படின்றத அதால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக அந்த கேமரா ஏஐ யூஸ் பண்ணுது. ஒரு மனுஷனோட ஃபேஷியல் ரியாக்ஷன் வச்சுட்டு அவங்க பதட்டமான சூழ்நிலை இருக்காங்களா, அவங்க சிவிலியனா இல்லை மிலிட்டனானு அதால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். இங்கே ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் ஜெண்டர், ஏஜ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஏஜ் மட்டும் இப்போ நான் கிளிக் பண்ணல, ஜெண்டர் நான் கிளிக் பண்ணோன்னே அது மேல் அப்படிங்கிறத என்னோடய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்து என்னோடய எமோஷன்ஸ்,
நான் சிரிச்சிட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சர்ப்ரைஸாக இருக்கேன், இல்லை பயமாக இருக்கேன், ஒரு ரியாக்ஷனும் காட்டல, லைட்டாக ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய கண்ணிலேருந்து அதை எடுத்துக்கிறது. ஸோ என்னோடய எமோஷன்ஸை செகண்டுக்கு செகண்ட் எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ யாராவது ஹாப்பியாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க, ஃபேராக இருக்காங்க, ஆங்கராக இருக்காங்க அப்படின்னா இங்கே உடனே கேப்சர் ஆகும். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இங்கே கோவப்பட முடியல, அதனால் அதை உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஷியல் மாடல் ஆக்சஸ் எப்படி இருக்குது, என்னோடய வயர் ஃப்ரேம், என்னோடய ஐரஸ் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நான் டெமோவில் இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற டெமோ தான் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக இன்னும் எந்த அளவுக்கு நம்மளால் டேட்டா எடுக்க முடியும்னு பார்த்துக்குங்க. ஸோ நம்ம என்ன தான் இவ்வளோ மிசைல்ஸ் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்பி ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து வாங்கியிருக்கோம், ரஷ்யாலேருந்து வாங்கியிருக்கோம், சில பொருட்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த இன்டெகிரேஷன் ப்ளஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் வேணும். இதை க்ரியேட் பண்ணது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். மேக் இன் இண்டியா. நம்ம இதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட வேண்டிய தருணம் இது. ஏன்னா ஒரு போர் அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் முன்னாடி நிற்பாங்க, பீரங்கி, குண்டுகள், துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு பேக்கப்பில் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த ப்ரெசிஷன் அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 மினிமல். இந்த பைலட்ஸ் கிராஸ் பண்ணி போனதை தவிர யாருமே தரையில் போய் டைரெக்டாக யாரையுமே அட்டாக் பண்ணல. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏஐ சைபர் டெக்னாலஜியால் எயிட் பண்ணப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் அட்டாக். ஸோ நம்ம முப்படையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் நிறையா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேத்ரா அப்படிங்கிறது ஏஐ பேட்டில் ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கேட்டி அப்படிங்கிறது ஏஐ லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, இது இல்லாமல் சூத்ரா ஏஐ பேஸ்ட் சைபர் வார்ஃபேர், சம்யுக்தா EW சிஸ்டம் அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் ஒரு சைடு இந்த மாதிரி வார் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சைபர் வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் ஆக்டர்ஸும் சரி, இந்தியன் த்ரெட் ஆக்டர்ஸும் சரி ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக் 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி, நம்மளோட பேங்கிங், இந்த மாதிரி முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சிலதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. முக்கியமான வெப்சைட் ஆப் எல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்க கண்டென்ட் ரீலோட் பண்ணி ஃபேக்கான ப்ரொபகண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான நேரத்தில் இந்திய குடிமகனா நம்ம எல்லாருக்கும் உண்டான கடமை என்னன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு துணையாக இருப்போம். தேவையில்லாத வதந்திகள் எதையும் பரப்ப வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பலமும் சரி, ஆயுத பலமும் சரி இந்தியாவில் ரொம்பவே நல்லா இருக்குது. இதை தாண்டி திறமையான நிறைய ஆட்கள் இருக்காங்க. இந்தியாவோட ஆர்மி பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது, பாகிஸ்தானோட ஆர்மி 12வது இடத்துல இருக்குது. பல உலக நாடுகளும் இதில் அங்கே இங்கே பஞ்சாயத்து பண்ண வந்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்ததுக்கு நம்ம திரும்ப சில விஷயத்த கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே தொடரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா ஒரு வார் அப்படிங்கிறது 2 கண்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும். விலைவாசி உயர்விலிருந்து பல பிரச்சனைகள் வரும். காமன் மேன் எல்லாரும் ஒரு பேனிக் சிச்சுவேஷன்லேயே இருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனோடய முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம்.